புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த தீவிரமாக செயற்படும் பிரித்தானியா. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிட மாட்டார், சஜித் அணி உறுதி. நடுவானில் திடீரென தடுமாறி தீப்பிடித்து ரஷ்ய ராணுவ விமானம், 15 பேர் பலி. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் எம் மெரிகர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார். தோல்வி என தெரிந்தால் அதில் போட்டியிடாமல் இருக்கும் முடிவை 2005ஆம் ஆண்டிலேயே அவர் எடுத்துவிட்டார். தற்போது ஆய்வு நடத்துகின்றார். அதில் தோல்வி என தெரிந்தால் போட்டியிட மாட்டார். 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் களமிறங்கும் முடிவில் இருக்கவில்லை. எனினும் கொழும்பில் ஓர் ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கும் என நாம் கூட நம்பினோம். ஆனால் ஓர் ஆசனம் கூட ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கவில்லை. ஒரு தேசிய பட்டியலில் ஆசனம் மாத்திரமே கிடைத்தது. எனவே ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நூல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக ராஜபக்ஷகளின் உறவினரும் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியிலிருந்து தம்மை வெளியேற்றுவதற்கு சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டதாக கோட்டாபய ராஜபக்ஷ நூல் ஒன்றை அண்மையில் வெளியிட்டிருந்தார். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் பெசில் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக உதயங்க வீரதுங்க இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். இந்த நூலின் பிரதியொன்றை தாம் பெசில் ராஜபக்ஷவிற்கு வழங்கும் நோக்கில் எடுத்து சென்றதாகவும், எனினும் அதற்கு முன்னரே நூலில் கூறப்பட்ட விடயங்களை பெசில் அறிந்து கொண்டிருந்தார் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நூலை வாசித்ததன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவும் ஆத்திரமடைவாரா என்பது தமக்கு தெரியவில்லை என உதயங்க வீரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கைக்கு இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பு திறன் மேம்பாட்டு திட்டங்கள், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக இந்திய அரசாங்க குழுவுடன் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ பூபிந்தூர் சிங் பல்லா தலைமையிலான குழுவினர் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பங்குதாரர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக 3 நாள் இலங்கை விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய உயர் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பெரிய வெங்காய இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். அரசாங்கத்தின் தலையீட்டுடன் இந்தியாவில் இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் வெங்காயம் கிலோ ஒன்றின் விலை 1000 ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். சந்தையில் தற்போது பெரிய வெங்காயம் கிலோ ஒன்று 800 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சந்தையில் தற்போது பெரிய வெங்காயத்துக்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானினால் தமது ஏற்றுமதி பொருட்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வெங்காய இறக்குமதி முடங்கியுள்ளது. சமுத்திர பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஆரம்பகட்ட கள ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஆஸ்திரேலிய குழு நிபுணர்கள் குழாம் வடக்கு மாகாண ஆளுநர் PLM சால்ஸை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த கலந்துரையாடலானது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார துறையின் 1ஆம் நிலை செயலாளரின் தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சமுத்திர பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாண மக்களின் தற்போதைய வாழ்வியல் செயற்பாடுகள், பாதுகாப்பு, சுகாதாரம், சுற்றுலாத்துறை, உட்கட்டமைப்பு வசதிகள், சமுத்திர பாதுகாப்பு, கடற்றொழில் செயற்பாடுகள், கன்னிவெடி அகற்றுதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆஸ்திரேலிய நிபுணர் குழாம் கௌரவ ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர். சட்டவிரோத புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் முன்பு ஈடுபட்டிருந்த பிரித்தானிய அரசு தற்போது சட்டப்படி புலம்பெயர்வோர் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. புலம்பெயர்தல் அமைப்பை தவறாக பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு வர முயல்வோரை கட்டுப்படுத்தும் வகையில் அறிமுகமாக உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் குறித்து பிரித்தானிய பிரதமரும் உள்துறை செயலரும் கடந்த டிசம்பரில் அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார்கள். நேற்று முன்தினத்திலிருந்து முதியவர்கள், நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் பணி செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு அழைத்து
தடை நடைமுறைக்கு வந்துள்ளது. மேலும் ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி முதல் திறன்மிகு பணியாளர்கள் விசாவில் வருபவர்களுக்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு 26,200 பவுன்களிலிருந்து 38,700 பவுன்களாக உயர்த்தப்பட உள்ளது. அத்துடன் ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி முதல் குடும்ப விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு 29,000 பவுன்களாக உயர உள்ளதுடன் அது படிப்படியாக 38,700 பவுன்கள் வரை அதிகரிக்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலைதீவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது மாலைதீவிலிருந்து இந்திய இராணுவத்தினரின் குழு ஒன்று வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாலைதீவிலிருந்து வெளியேறிய இராணுவத்தினர் இந்தியா மாலைதீவுக்கு வழங்கியிருந்த ஹெலிகாப்டர்களை கையாளவே அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் ஹெலிகாப்டர்களின் செயற்பாடுகளை இந்திய சிவில் குழுவினரிடம் ஒப்படைத்த பின்னர் வெளியேறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்தியாவுக்கும் மாலைதீவுக்கும் இடையே கடந்த சில மாத காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறதோடு அங்கே அதிபராக முய்ஸி பதவியேற்ற பிறகு அங்குள்ள இந்திய வீரர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதையும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தார். அத்தோடு சுமார் 25 இந்திய வீரர்கள் ஹெலிகாப்டரின் செயற்பாடுகளை இந்திய சிவில் குழுவினரிடம் ஒப்படைத்த பின்னர் அங்கிருந்து இந்தியா திரும்பியுள்ளனர் என மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ராணுவ போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விமான விபத்து நேற்று ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விமானம் புறப்படும் போது என்ஜினில் தீப்பற்றியதுதான் விபத்துக்கு காரணம் என்று ராணுவ அமைச்சகம் கூறியுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விமானப்படை தளத்திலிருந்து விமானம் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் அதன் என்ஜினிலிருந்து கரும்புகை எழுந்துள்ளது. பின்னர் தீப்பற்றியது. இதன் காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கியது. விமானம் புறப்படும் போது என்ஜினில் தீப்பற்றியதுதான் விபத்துக்கு காரணம் என்று ராணுவ அமைச்சகம் கூறியுள்ளது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளரை முன்னிறுத்துவதாக அக்கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க விரும்பினால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அதிபர் வேட்பாளராக போட்டியிடலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஒருவேளை அனுரதி திசாநாயவுக்கு உதவி செய்து பிரதமர் பதவியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் விக்ரமசிங்க இவ்வாறான அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு பழகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.